சைட் ஸ்லிட்ட எப்படி ஹைலைட் பண்ற இந்த மாரி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அ குர்த்தியோட ஃபேப்ரிக்லயே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ கட் பண்ணி, நான் இந்த மாரி சின்ன லேஸ் மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 1 1/2 இன்ச் பீஸ வந்து 2 சைடு 2 கார்னரையுமே மடிச்சு தச்சுட்டு, அதுக்கு மேல லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சைடு ஸ்லிட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அத வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு 2 பக்கம் சைடு ஸ்லிட் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அது 2க்கும் நடுவுல நம்ம ரெடி பண்ணியிருக்க பார்டர வந்து 2ஆ பிரிச்சு, இந்த பக்கம் ஹாஃப் அந்த பக்கம் ஹாஃப் இருக்க மாரி, இதே மாரி சென்டர்ல வச்சுட்டு, ஒரு பேக் ஸ்டிச் குடுத்து இதே மாரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து ஃபோல்டு பண்றப்ப, நமக்கு வந்து மடங்கி வரும். சைடு வந்து உள்ள போயிரும். நல்ல பக்கம் வெளிய வந்துரும். இப்போ இதுக்கு மேலயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த மாரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்றப்ப நமக்கு வந்து ட்ரெஸ்ஸோட ஸ்லிட் சைடு வந்து நல்லா ஹைலைட்டடா இருக்கும். பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்கா இருக்கும். கீழ இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ வந்து நானு அப்படியே தான் ஸ்டிச் பண்றேன். ஏன்னா, கீழ வந்து நம்ம மடிச்சு தைக்கிறப்ப அந்த பிசுறு வந்து உள்ள போயிரும். ஸோ, நான் கீழ வந்து ஃபினிஷ் பண்ணாம தான் வச்சிருந்தேன். இப்போ இதே மாரி மேல வந்து முக்கோணமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிரணும். முடிச்சுட்டு இப்ப இன்னொரு சைடையும் அதே மாரி ஃபோல்டு பண்ணா, எட்ஜ் வந்து 2 பக்கமே எட்ஜ் தெரியாம இதே மாரி கன்சீல் ஆயிரும். இப்ப 2 பக்கமும் இதே மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்தா இந்த ட்ரெஸ் ஃபினிஷ் ஆயிரும். 2 சைடும் நம்ம இதே மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிளெயினா இருக்க மெட்டீரியல்னா இன்னும் நல்லாருக்கும். நான் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்க ட்ரெஸ்க்கு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லுக் வந்து நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன். இந்த மாரி நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணலாம். இல்லன்னா பைப்பிங் குடுக்கலாம். அதுவும் அழகா இருக்கும். இல்லன்னா லேஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.